வணக்கம். ஒரு தொகுதியோட தலையெழுத்த வெறும் தேர்தல் எண்கள் மட்டும் முடிவு பண்றதில்ல. அந்த மண்ணோட தன்மை, அங்க வாழ்ற மக்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட தேவைகள், இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு தொகுதியோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. வாங்க, நாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற காட்டுமன்னார்கோவில் தொகுதியோட அரசியல் சமூக சூழலை ரொம்ப ஆழமா அலசி ஆராயலாம். அங்க என்ன நடக்குது, மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 6 பகுதிகள் இருக்கு. முதல்ல அந்த நிலத்தோட குரலை கேட்போம். அப்புறம் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளை ஆராய்ந்து ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்துக்கான வரைபடத்தை உருவாக்குவோம். கடைசியா நல்லாட்சி எப்படி ஒரு வாக்குறுதியா இருக்கணும், அதுக்கான சரியான பாதை எதுன்னு பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க தரவுகள் அடிப்படையிலான ஒரு பயணம். எந்த ஒரு அரசியல் மாற்றமா இருந்தாலும் சரி, அது மக்களோட அன்றாட வாழ்க்கையில இருந்து தான் ஆரம்பிக்குது. வெறும் புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால வாங்க, முதல்ல காட்டுமன்னார்கோவில் மக்களோட குரலை கேட்போம். இதுதான் நம்ம பகுப்பாய்வோட மையம். தமிழ்நாட்டோட கடலூர் மாவட்டத்துல இருக்கிற காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி. இதோட புவியியல் அமைப்பு, இங்க இருக்கிற சமூக கட்டமைப்பு, இதுதான் நம்ம ஆய்வோட ஆரம்ப புள்ளி. இந்த எங்களை வெறும் நம்பரா பார்க்காதீங்க. இதுதான் இந்த தொகுதியோட அடையாளம். கிட்டத்தட்ட 79% கிராமப்புற மக்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? 10ல் 8 பேர் கிராமங்கள்ல வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் தொகையில 36% பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க. இந்த 2 அடையாளங்களும் தான் காட்டுமன்னார்கோவில் அரசியலையும் மக்களோட தேவைகளையும் தீர்மானிக்கிற மிக முக்கியமான காரணிகள். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 90% மக்கள் விவசாயத்தையும் நிலையற்ற பருவகால வேலைகளையும் தான் நம்பி இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பருவமழையைப் போலவே ரொம்ப நிச்சயமற்றதா இருக்கு. இதுதான் அந்த தொகுதியோட பொருளாதார யதார்த்தம். இந்த யதார்த்தம் அவங்களோட வாக்குகள்ல எதிரொலிக்கிறதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்ல. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவுல இந்த 14% எழுத்தறிவு இடைவெளி, இது ஒரு நம்பர் கிடையாது. இது வாய்ப்புகள்ல இருக்கிற ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வை காட்டுது. ஒரு தலைமுறையோட வளர்ச்சியில இருக்கிற தடைய காட்டுது. ஒரு பெண் படிச்சா ஒரு குடும்பமே முன்னேறும்னு சொல்லுவாங்க. இந்த இடைவெளியை சரி பண்றது அந்த தொகுதியோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த சமூக பொருளாதார சூழலெல்லாம் தேர்தல் முடிவுகள்ல எப்படி பிரதிபலிக்குது? வாக்குகள் நமக்கு என்ன கதைய சொல்லுது? வாங்க அத பார்க்கலாம். இந்த காலவரிசைய கொஞ்சம் பாருங்க. இது வெறும் தேர்தல் முடிவுகள்ல ஒரு அரசியல் த்ரில்லர் சினிமா மாதிரி. 2016ல வெறும் 87 ஓட்டு வித்தியாசம். நினைச்சு பாருங்க, இங்க வெற்றி தோல்விங்கிறது ஒரு நூலிழையில தான் தீர்மானிக்கப்படுது. ஒவ்வொரு ஓட்டும் ஒரு அரசாங்கத்தையே மாத்திர சக்தி படைச்சதுங்கிறத காட்டுமன்னார்கோவில் நமக்கு திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. போட்டி இவ்வளவு கடுமையா இருக்கும்போது வாக்குப்பதிவு சதவீதம் ஏன் குறையுது? இந்த 1.5% சரிவு பார்க்கறதுக்கு சின்னதா தெரியலாம், ஆனா இது ஆயிரக்கணக்கான வாக்குகளை குறிக்குது. இது மக்களோட சோர்வை காட்டுதா, இல்ல இந்த அமைப்பு மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னு காட்டுதா? இது நாம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்ற செய்தி ரொம்ப தெளிவானது. மக்கள் தீர்ப்பு பிளவுபட்டிருக்கு. எந்த ஒரு கட்சி மேலேயும் மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்ல. ஒரு பெரிய பிரிவு மக்கள் ஒரு மாற்று தலைமைக்காகவும் ஒரு புதிய பாதைக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அன்னோது அப்பட்டமா தெரியுது. தேர்தல் முடிவுகள் என்ன நடந்ததுன்னு நமக்கு சொல்லுது. ஆனா ஏன் நடந்ததுன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஆழமா போகணும். எந்த இடத்துல மக்களோட கண்ணியத்தையும் அவங்க கருத்து சொல்ற உரிமையையும் நாம மதிக்கணும். அவங்களோட விரக்திக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைப்புல இருக்கிற விரிசல்களை நாம இப்ப ஆராய்வோம். மக்களோட அந்த விரக்திக்கு, அந்த அதிருப்திக்கு ஆணிவேர் எது? வாங்க அத கண்டுபிடிப்போம். உடைஞ்ச சாலைகள், சரியில்லாத பள்ளிக்கூடங்கள், காத்துல பறந்த வாக்குறுதிகள், இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல. இதுதான் மக்களோட அன்றாட அனுபவம். அடிப்படை உள்கட்டமைப்பு இல்லாததிலிருந்து இளைஞர்களுக்கு வேலை இல்லாதது வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க வாழ்க்கையில விரக்தியை விதைக்குது. நலத்திட்டங்கள் மட்டும் பத்தாது, எங்களுக்கு நிரந்தரமான வளர்ச்சி வேணுங்கிறது தான் அவங்களோட கோபம் கலந்த குரலா இருக்கு. சரி, இதுவரைக்கும் சிஸ்டம்ல இருக்கிற விரிசல்களை பார்த்தோம். இப்போ அந்த விரிசல்களை எப்படி சரி செஞ்சு நம்பிக்கைங்கிற ஒரு பாடத்தை கட்டுறதுங்கிறதுக்கான ஒரு வரைபடத்தை பார்க்கலாம். பிரச்சனைகளை மட்டும் பேசுறது ஒரு பகுப்பாய்வாகாது. அதுக்கு தீர்வு சொல்றதுதான் உண்மையான தலைமை பண்பு. வெற்றிக்கே ஒரே ஒரு மந்திரம் கிடையாது. இந்த அட்டவணை காட்டுற மாதிரி ஒவ்வொரு சமூக குழுவுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கு. பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் தர்றது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுன்னு ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் நாம மதிப்பளிக்கணும். அப்படி ஒரு உத்தி தான் உண்மையான வெற்றியை தரும். இனிமே வெறும் பேச்சுகள் வேண்டாம், செயல்கள் தான் தேவை. இதோ இந்த வரைபடத்தோட இதயம் இதுதான். உறுதியான, செயல்படுத்தக்கூடிய, மக்களோட வாழ்க்கையை நேரடியா மாத்தக்கூடிய 3 திட்டங்கள்.
இது வெறும் 3 திட்டங்கள் இல்ல, இது ஒரு வளர்ச்சி சங்கிலி. முதல்ல சாலைகள் போட்டு வெளியுலகத்தோட இணைப்பை ஏற்படுத்துறோம். அடுத்து நீர் ஆதாரங்களை மேம்படுத்தி விவசாயத்தை வலுப்படுத்துறோம். கடைசியா ஒரு வேளாண் பதப்படுத்தும் மையம் அமைச்சு உள்ளூர்லயே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறோம். ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது, ஒன்னு இன்னொன்னுக்கு அடித்தளமா அமையுது. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம முதலீடு செய்யற ஒவ்வொரு ரூபாயும் மக்களோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறது தான். நல்ல சாலைகள் இருந்தா விவசாயிங்க விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும். சுத்தமான தண்ணி இருந்தா ஆரோக்கியம் மேம்படும். வேளாண் மையம் வந்தா 200 பேருக்கு மேல உள்ளூர்லயே வேலை கிடைக்கும். இதுதான் உண்மையான ஆளுகைக்கான முதலீடு. நாம ஒரு முன்னேற்ற பாதையை பத்தி பேசும்போது தலைமைக்கான ஒரு புதிய பார்வையும் நமக்கு தேவைப்படுது. இது வெறும் திட்டங்களை செயல்படுத்துறது மட்டும் இல்ல. உண்மையான நல்லாட்சினா மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது, அவங்களோட தனிப்பட்ட தகவல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களோட ஒப்புதல் இல்லாம எதையும் செய்யாம இருக்கிறது, வெளிப்படையா செயல்படுறது, இதெல்லாம் அந்த நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு மிக முக்கியமான படிகள். இந்த மேற்கோள் நம்மளோட முழு பகுப்பாய்வோட சாராம்சத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. அரசியல் பேச்சுகளை அடையாளம், சாதி, மதம் இதிலிருந்தெல்லாம் மாத்தி உறுதியான வளர்ச்சி திட்டங்களை நோக்கி கொண்டு போற தலைவர் தான் மக்களோட மனசை ஜெயிக்க முடியும். இறுதியா இந்த கேள்வியை உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். ஒரு தொகுதியோட வெற்றிங்கிறது வெறும் தேர்தல் புள்ளிவிவரங்கள்ல இருக்கா, இல்ல அந்த வாழ்ற மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுல இருக்கா? ஒரு தலைவரோட உண்மையான பொறுப்பு எது? யோசிச்சு பாருங்க. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose Beyond Politics.